ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு பலனை தருகிற ஆண்டு என்று நாம் பார்த்தோம். உன் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்கிறோம். இங்க போவாஸ் சொல்றாரு, ரூத்தை பார்த்து உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்பி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். தேவ பிள்ளைகளே பாருங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு அழகா தெரியும். ரூத்தினுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒரு மகிமையான காரியங்கள். அந்த ரூத்துடைய மாமியாராகிய நகோமி தான் புருஷனை இழந்து போகிறா, தான் 2 பிள்ளைகளை இழந்து போகிறா, 3 பேரும் மரித்து போகிறாங்க. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆக்சுவலாக நகோமி பெத்லேகேம் இருந்திருக்கணும். அங்கே பஞ்சம் வந்ததுனால நகோமி என்ன பண்ணுனாக்கா மோவாப்புக்கு போகிறா. மோவாப்புக்கு போகணுன்னா அங்கே தன் பிள்ளைங்கள்லாம் மரித்து போகிறாங்க. பிள்ளைங்க மறிச்சிட்டாங்க, புருஷன் மறிச்சிட்டான். வாழ்க்கையே ஒன்றுமில்லாத சமயத்தில் தான் என்ன செய்வானுச்சுன்னா தன் மருமகள் 2 பேரையும் பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போய் பிழைத்து கொள்ளுங்க. இதுக்கப்புறம் எனக்கு பிள்ளை பிறந்து இதுக்கப்புறம் நான் வளர்ந்து உங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஓர்மால் முத்தமிட்டு போயிட்டா. ஆனால் ரூத் அப்படி போல. இதை அறிந்த போவாஸ் என்ன செய்கிறாருனாக்கா, அதுக்கு முந்தின வசனம் 11ஆம் வசனம் ரொம்ப அழகாக இருக்கும், வாசிக்க கேட்போம். அதற்கு போவாஸ் பிரத்யுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஆமென். உன் செய்கைக்கு தக்க பலன் சொன்னார் இல்லையா போவாஸ். தேவ பிள்ளைகளே, அவர் என்ன செஞ்சானாக்கா இங்க சொல்லப்பட்டிருக்கு. போவாஸ் சொல்றாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும். மாமியார் சொன்னாங்க, நீ முத்தமிட்டு போய் நீ பிழைத்துக்கொள் என்று. ஆனால் ரூத்து, உன் தெய்வம் தான் என் தெய்வம், உன் ஜனம் தான் என் ஜனம் அப்படின்னு மாமியாரை பற்றி கொண்டா. தேவ பிள்ளைகளே, அதை பற்றி கொண்டதுனால தான் ஆமென் அந்த மக்னோன் என்ற நாமம் அழிந்து போகாதபடிக்கு ரூத்துக்காக கர்த்தர் ஒரு போவாஸை எழுப்பி அந்த போவாஸ் மூலமா ஒரு அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் ரூத்துக்காக கொடுத்தார் அல்லவா. நிறைவான பலன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க நிறைவான பலனை பார்க்க போறீங்க. ஆனா ஒண்ணு, இந்த ஆண்டில் நீங்க கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா சொல்றேன், ஆண்டவங்க செய்கைக்கு தக்க பலனை கொடுப்பார், நிறைவான பலனை கொடுப்பார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். ஆமென். நிறைவானது வரும்போது, அப்ப நிறைவான ஆமென் தேவ பிரசனம், தேவ மகிமை, தேவனை நீங்க தேவனுடைய ஆமென் அளவில்லாத கிருபைகள் உங்க மேல வரும்போது எல்லா குறைகளும் ஓடி போகும். இந்த வருஷம் ஆமென் ஆண்டவர்கள் நிறைவான பலனை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கொடுக்க அவர் உண்மையில் இருக்கிறார். பயப்படாதீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, உன் செய்கைக்கு தக்க பலனை தருவேன்னு சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, அவரை நம்பி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் சொன்ன போல அந்த நிறைவான பலனை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஜனங்கள் காணட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு அதை அனுபவிக்கிட்டாங்கப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் உமக்காக வைராக்கியம் பாராட்டினது, ஜெபித்தது, ஆண்டவரே பரிசுத்தமாயிருந்தது எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர். அதுக்கு பலனை இவர்கள் காண்பார்களாக ஜெபிக்கிறோம். ரூத்துக்காக ஒரு போவாஸ் இருப்பாருன்னா எங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க. ஆண்டவரே, நீங்கள் பலனை தருக தேவனாக இருக்கிறீர். இந்த பலனை அவர்கள் அனுபவிக்கட்டும். ஆசீர்வதியும், கரம் பிடித்து நடத்தும். கிருபை கோப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். அவர் நிறைவான பலனை தரார். தைரியமா போங்க. God bless you.